ஹாய் மக்களே, சலங்குல் சீரியல் ஏப்ரல் 1 2026 என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ககன் வந்து வெஸ்டர்ன் டான்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக அந்த பசங்க வந்திருக்காங்கல்ல, அவங்க அட்மிஷன் போட்டுக்கிறேன்னு சொல்லி அந்த பசங்களை கூப்பிட்டு போகிறாரு. எங்கள் அகாடமிக்கு வந்துட்டு யாரும் வந்து மனசு கஷ்டம் திரும்பி போகக்கூடாது, இங்கே வந்து எல்லாமே சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லி அவர் வெஸ்டர்ன் டான்ஸ் சொல்லிக் கொடுக்குறதுக்காக கூப்பிட்டு போயிடுறாரு. இந்த பசங்களை சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ககனுக்கு சொல்கிறதுல வந்து பூமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அடுத்தது அபூர்வா வந்து உட்காந்து இருட்டு ரூமில் உட்காந்து ஆடிட்டுருக்கா சேரில், பேய் மாதிரி தலை விரித்து போட்டுக்கிட்டு. ஏமா இருட்டு ரூமில் உட்காந்துட்டு சாப்பிடாம கொள்ளாமல் ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லவும் கேட்டுருக்கா. இந்த மாதிரி மாப்பிள்ளை என்ன சொன்னாரம்மா, அந்த அந்த ககனை வந்து கொன்றுவன்னு சொன்னாரா, இப்படி பண்ணிட்டான்ல, மாப்பிள்ளைக்கு அவர் மேலே கோவம் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதற்கு அபூர்வா சொல்கிறாங்க, என்றைக்கு வந்து பூமி கல்யாணம் நடக்குதோ அன்னைக்கே நான் வந்து ககனை கொன்றுவேன், அதனால் இப்போதைக்கு நான் அவனை எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பூமியோட அவளுக்கு கல்யாணம் பண்ணுறதுல தான் அவளோட கான்சன்ட்ரேஷன் இருக்குன்ற மாதிரி அபூர்வா சொல்கிறாங்க. இப்போ அவர் வந்து ககனை எதுவும் பண்ண மாட்டார், என் மேலாம் அவருக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது, பூமி மேலே தான் பாசம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசி வருத்தப்பட்டு இருக்கா. மருதான் சித்தி அதுக்கேற்ற மாதிரி, ஆமாம்மா பூமிக்கு தான் கல்யாணம் தான் அவர் பெருசாக படுது, உன்னோட ஆசைலாம் அவருக்கு பெருசு கிடையாது அப்படின்னு ஏற்றி விட்றாங்க. உடனே ரத்னம் வந்து தேடிட்டு இருக்கா பொம்மையை. வீட்டில் ஒரு ரூமாக மாப் போடுற மாதிரி மாப் போட்டுக்கிட்டு எல்லா டோரையும் திறந்து கபோர்ட்லாம் திறந்து அந்த பொம்மை இருக்கான்னு தேடிட்டுருக்கா. இதை வந்து பூர்ணி பார்த்து பூ இருக்கால அவள் பார்த்து என்ன பண்ணிகிட்ருக்கா எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லவுமா, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கால, அவள் ஆசைப்பட்டு எனக்கு பொம்மை வேணும்னு கேட்டுட்ருக்கா, நாங்கள் இருக்க நிலமையில் வந்து பொம்மைலாம் வாங்கி கொடுக்குற நிலமையில் இல்லைம்மா, ஏதாச்சும் ஒரு பொம்மை இருந்தால் இருக்கான்னு பார்க்குறம்மா, எடுத்துகிட்டு போய் தரலாம் உங்கள்கிட்ட கேட்டு அப்படின்னு சொல்லவும், இங்கெல்லாம் பொம்மைலாம் எதுவும் இல்லை, ஒழுங்காக வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணி போயிடுறா. இவளும் இந்த பூரி ரூமை பார்த்துட்டு அவர் கிடைக்கல. உடனே ககன் ரூமுக்கு போய் அங்கே பார்த்துட்ருக்கா, எல்லாச்சும் பொம்மை கிடைக்குதா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்து அவருக்கு எதுவுமே கிடைக்கல. லாஸ்ட்டு ஒரு கபோர்டில் இருக்குது, அதில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறா. அதுக்குள்ளே பூர்ணி வந்து இது மாதிரி என்ன பண்ணிகிட்ருக்க, பொம்மை தானே வேணும் இந்த ஒருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. இந்த பொம்மையை அவள் பார்க்கல, கபோர்டில் திறந்து இவள் பார்க்கவும் அவள் வந்து திரும்பிடுறா. அதனால் சரியாக பார்க்கல அந்த ரத்னம்ன்ற வேலைக்காரி. பூரி இருக்கிற பொம்மை தான், இதை எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. உடனே அவள் வந்து அபூர்வாவுக்கு ஃபோன் பண்ணுறா. இந்த மாதிரி இந்த பொம்மையை வந்து எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்துட்டோமா, அங்கே வீட்டில் பொம்மையே இல்லை எந்த ஒரு இடத்துலையும் அப்படின்னு சொல்லவும், அவன் ஏதாச்சும் சேஃபான இடத்துல வச்சுருப்பான் அந்த பொம்மையை, அதனால் நீ நல்லா தேடிப்பார் அப்படின்னு சொல்லவும், சரிம்மா நான் இன்னும் எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்துட்டு சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறா ஃபோனை. சரச்சந்திரட்ட வந்து உதய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இது மாதிரி பூமி வந்து மனசில் வந்து நான் இல்லை, இன்னும் வந்து ககன் தான் இருக்கார், இது மாதிரி இவங்க 2 பேரும் இப்போ வந்து அவங்க நடக்கிறத பார்த்தா இவர் இது மாதிரி ககன் வந்து இன்னும் பூமியை பார்த்துட்டு இது இருக்கார், பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா 2 பேர் மனசுலேயும் இன்னும் வந்து இன்னும் பழைய நினப்பெல்லாம் இருக்குது, அதனால தான் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை என் பொண்ணு வந்து அப்படிலாம் இருக்க மாட்டா, என் பொண்ணு நான் சொல்கிறது தான் கேட்பா, இதனால தான் சொன்ன அந்த அகாடமி ஓப்பன் பண்ண வேணான்னு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணீங்க, என் பொண்ணு மனசில் இப்போ ககன் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி அவரை வந்து சமாதானப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் எங்கள் அகாடமிக்கு வந்து ககன் வராரு. பசங்கள்லாம் வந்து ரெடியாக இருக்காங்க டான்ஸ் ப்ராக்டிஸ்க்காக. என்ன பண்ணுறீங்க, இன்னும் பூமி வரலையான்னு கேட்குறாரு ககன். பசங்க சொல்கிறாங்க, உதய் சார் வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க பூமி மேடத்தை அப்படின்னு சொல்லவும், எங்கே பூமின்னு வந்து இவ தேடுறாரு. அப்போ ஒரு ரூமில் வந்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இப்போதைக்கு இங்கே பர்சனல் பேசுகிற இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி உதயிட்ட பேசிகிட்டு இருக்காங்க பூமி. நீங்கள் எதுவாக இருந்தாலும் வீட்டில் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ககன் வரதை தூரத்துலேருந்து பார்த்து பேப்பரை தள்ளி விட்டுறாரு. ஏன் இப்போ கீழே பேப்பர் தள்ளி விட்டீங்க, இந்த ஃபார்ம் அப்ளிகேஷன்ஸ்லாம் கீழே விழுந்துருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்ம் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து எடுக்கிறாங்க. கீழே குனிஞ்சு எடுத்துகிட்டு இருக்கும் போது இவர் வந்து ககன் வந்து எட்டி பார்க்கும்போது யாரும் இல்லை, கீழே குனிஞ்சு எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல, இவர் கதவை சத்திட்டு போகிற நேரத்தில் இவர் ஏஞ்சி உதட்ட
பூமிக்கு முத்தம் கொடுத்தது மாதிரி உதட்டு தேய்ச்சிட்டு வராரு. உங்களுக்கு என்ன மேனஸ் இல்லையா, அதுக்காக திட்டு வர மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உதய் ககானை சொல்லி திட்டிட்டு போகிறாரு. பூமி அப்போ தான் இவன் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு மேலே எந்திரிக்கிறா. அது உடனே ககான் சொல்கிறார் பூமிகிட்ட, இது வந்து புனிதமான இடம், இங்கே வந்து பர்சனலுக்குலாம் இங்கே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகிறாரு. இவளுக்கு என்னன்னே புரியாமல் நின்றுட்டுருக்கா. அடுத்தது கோமா வீட்டுக்கு வராரு ககன். அப்போதைக்கு இதெல்லாம் பார்த்துட்டு யோசிச்சுட்டு உடனே பூரி அப்போ தான் ஃபோனை பார்த்து சிரிச்சிட்ருக்கா. நீ படிக்கிறியோ இல்லையோ, நல்லா வந்து எப்போத்தாலும் ஃபோனை தான் வச்சுட்டு சுற்றிட்டுருக்க, முதல்ல படிக்கிற வேலையை பாருன்னு திட்டுறாரு. சாரதா வந்து என்னவான்னு கேட்குற போது இது மாதிரி எப்போ பார்த்தாலும் பூரி வந்து ஃபோன் பார்த்துட்டு தான் இருக்கா படிக்காமல் அப்படின்னு சொல்லவும், உனக்கு வந்து ப்ரெஸ்டீஷன் வந்து வீட்லையா வெளியிலையா, எதுக்கு வந்து இது மாதிரி கோவப்படுறப்பா, என்னாச்சு அப்படின்னு வந்து சாரதா கேட்கவும், இது மாதிரி உதய் வந்து நல்லவனே கிடையாது, அவன் வந்து பூமி வாழ்க்கையை வந்து கெடுக்கிறதுக்காகவே வந்திருக்கான், பூமிக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நரகமாக தான் ஆக போகுது வாழ்க்கை, ஏன்னா பூமியை இப்போவே வந்து பூமிக்கு முன்னாடி வந்து தப்பாக நடந்துக்கிறான், பேருக்கு எடுத்து விடுற மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லவும், இன்னும் வந்து பூமியை மனசில் தான் இருந்திருக்கா, அதுலேருந்து தெரியுது அப்படின்னு சொல்லவும், இல்லை என் பூமி என் மனசில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கே போயிடுறாரு. நட்சத்திரம் இங்கே செர்ரி வந்து அயன் பண்ணிகிட்ருக்கா ட்ரெஸ் எல்லாம். அங்கே வந்து இவளும் வந்து செர்ரி அயன் பண்ணிகிட்ருக்கியா, சரி நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. என்ன நட்சத்திரா சொல்லு அப்படின்னு சொல்லவும், இதுமாதிரி எனக்கு வந்து அயன் பண்ணணும் ட்ரெஸ் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ககன் ஒரு நட சொன்னதுக்கு ஞாபகம் வருது. அவள் வந்து பழசெல்லாம் மறக்கணும்னா நீ வந்து அவள்கிட்ட வந்து பாசமாக நடந்துக்கணும், அவள் வந்து நல்ல புருஷனாக நடந்துக்க அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. கூட நானே அயன் பண்ணி தரேன் உன் ட்ரெஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லவும், இல்லை வெளில உள்ளவங்க பார்த்தா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லவும், இதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, பொண்டாட்டிக்கு புருஷன் பண்ணுறதுலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறா. அதை பார்த்து மீரா அங்கே வந்துட்டுருக்கா. மீரா வரதை பார்த்துட்டு இல்லை இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்கிறாரு. இல்லைன்னா பரவாயில்ல நான் அயன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லவும், மீரா சொல்கிறா, யாராச்சும் பொண்டாட்டிக்கு அயன் பண்ணி தருவாங்களாடா, இருக்கட்டும் நீ அவளே அயன் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லவும், இல்லை பரவாயில்ல நானே அயன் பண்ணி தரேன் அப்படின்னு அயன் பண்ணி தராரு. அயன் பண்ணி வச்சுட்டு போகிறாரு. இப்போ அயன் பண்ணி வச்சுட்டு போனவும் நட்சத்திரம் வந்து அந்த ஒரு புடவையை எடுத்து அவளே வந்து அந்த அயன் பாக்ஸ் வச்சு தீச்சி விட்டுறா. இப்போ செர்ரி பண்ண மாதிரி, அம்மா இங்கே வாங்க வாங்க, செர்ரி வந்து என் புடவையெல்லாம் இப்படி ஆக்கி வச்சுட்டான் பாருங்கள், என்னோடய ஃபேவரட் புடவை இதை இப்படி ஆக்கிட்டான் தீச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, உடனே செர்ரியை கூப்பிட்டு அபூர்வா கத்துறா, ஏன் என் பொண்ணு உன்கிட்ட பாசமாக தானே நடந்துக்கிறா, எல்லாம் உனக்கு பிடிச்சதான் பிடிச்ச மாதிரி சாப்பாடெலாம் செஞ்சு தரா, பாசமாக நடந்துக்கிறா, இன்னும் உனக்கு என்ன பிரச்சனை அவள்கிட்ட இது மாதிரி பண்ணிகிட்ருக்க சைக்கோ மாதிரின்னு கத்தவும், உன்னோட அப்பாவை கூப்பிடு அவர்கிட்டே நான் கேட்குறேன், கேபின்னு கூப்பிட்டு கேபியை வந்து சொல்கிறாரு. இது வந்து கண்டிப்பாக என் பையன் பண்ணியிருக்க மாட்டான்னு கேபி சொல்லவும், அப்போ என் பொண்ணு வேணும்னே பண்ணுறாளா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் உங்களை மாதிரி தானே உங்கள் பொண்ணு இருப்பா அப்படி பிளான் பண்ணுறதுல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே யாரை பற்றி என்ன பேசுகிற, அபூர்வா பற்றி இப்படி பேசுகிறியான்னு சரச்சந்திரா அங்கேருந்து வந்து திட்டிகிட்ருக்காரு. செர்ரி நீ பண்ணுறதெல்லாம் தப்பு, என் பொண்ணு உன்கிட்ட ஒழுங்காக தான் நடந்துகிட்ருக்கா, நீ தான் அப்படி சைக்கோத்தனமாக நடந்துகிட்ருக்க, ஒழுங்காக மாற்றிக்க அப்படின்னு ஒழுங்காக மாற்றிக்க, இல்லாட்டினா உன்னை கொலை பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. சொன்னதும் மேலேருந்து வர பூமி வந்து ஆமாம் கொலை பண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கா. என்னடா இவ இப்படி சொல்கிறானேன்னு எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. ஆமாம் எங்கள் அம்மாவை யார் கொலை பண்ணாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை பற்றி பேசிகிட்ருக்கா. நீ யாரை பற்றி பேசுகிற, என்னை பற்றி பேசுகிறியான்னு வந்து கேட்குறா அபூர்வா. நான் வந்து எங்கள் அம்மா கொலை பண்ணாங்க பற்றி தான் பேசிகிட்ருக்கேன், நீங்கள் எதுக்கு இதில் தண்டூரில் வரீங்க அப்படின்னு சொல்லவும், உங்கள் அம்மா வந்து அதுக்கு சரச்சந்தர் சொல்கிறாரு, உங்கள் அம்மா கொலை பற்றி ஒரு எஸ்ஐ வந்து எனக்கு ஃபோன் பண்ணார், உங்கள் அம்மா யாரோ கொலை தான் பண்ணியிருக்காங்க, வந்து இயற்கையாக சாகலை, ஒரு எஸ்ஐ ஃபோன் பண்ணி இது மாதிரின்னு சொன்னாருமான்னு சொல்லி அப்போ தான் வந்து அந்த விஷயத்தையே பூமிக்கிட்ட சொல்கிறாரு. இது மாதிரி ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க, நானும் போனேன், ஆனால் அந்த இடத்துல அவர் இறந்து கலந்தாருன்ற விஷயத்த நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது பக்கத்தில் யார்ப்பா இருந்தாங்க அப்படின்னு கேட்கவும், அபூர்வா நான் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே அப்போ நான் தான் பண்ணனா அப்படின்னு கேட்குறா. உடனே வந்து பூமி வந்து எங்கள் அம்மா கொலை பண்ணதுக்கு நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், மாமா நீங்கள் என்னை வந்து சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேட்கவும், நான் உன்னை சந்தேகப்படுவேனா அப்படின்னு ஜெயச்சந்திரா சொல்கிறாரு. ஒழுங்காக நீ அமைதியாக சைக்கோத்தனமாக இல்லாமல் என் பொண்ணோட சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகிறாரு. அபூர்வா இடத்துல நின்று யோசிச்சுட்ருக்கா எல்லாத்தையும் பற்றி. இது மாதிரி பூமிக்கு தெரிஞ்சிச்சு இந்த விஷயம், இவ சும்மா இருக்க மாட்டாள், ஏதாச்சும் கண்டிப்பாக பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அங்கே பூமி வந்து நீ தான் வந்து எல்லாத்துக்கும் காரணமா, அந்த எஸ்ஐ நீ தான் கொன்னியா, நீ பண்ணுற அநியாயத்துக்கெலாம் ஒரு எல்லையே இல்லையான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. நான் தான் வந்து கொன்னேன், அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிற, இந்த உண்மை தெரிஞ்ச அவர் வந்து உங்கள் அப்பாட்ட வந்து சொல்ல வந்தார், நான் அதனால் கொன்னேன், உன்னையும் கொல்ல தான் போகிறேன்
அப்படின்னு வந்து திமிரா பேசுகிறா. நீ வந்து எல்லா தப்பு பாவம் பண்ணதுக்கெலாம் நீ வந்து ஒரு தண்டனை நீ அனுபவிச்சாகணும், கடவுள் அந்த தண்டனை உனக்கு சீக்கிரமே தருவார் அப்படின்னு சொல்லிட்டு பூமி போகிறா. காலேஜில் பூர்ணியும் சிவா வந்துட்டுருக்காங்க. உடனே வந்து பிந்துவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, உன்னோட எதிரி வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லவும், முன்னாடி வந்து சிவா வந்துட்டுருக்காரு. சிவாட்ட வந்து பூரி என்ன சொல்கிறான்னா, இந்தா என்னோட டிஃபன் பாக்ஸ் என் பேகெல்லாம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி மாட்டி விடுறாங்க. அவரும் அவருக்கு வேலை செஞ்சுட்டு வர்ற மாதிரி வராரு. எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து உட்காராங்க கேன்டீனில். அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்றா முட்டை எடுத்து. உடனே சிவாவுக்கு வச்சுருக்க முட்டையும் பிடிங்கி எடுத்து சாப்பிட்டுட்றா. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பிந்து வந்து பார்த்துட்டே இருக்காங்க. உடனே விக்கல் வந்துடுது பூரிக்கு. என் முட்டை எடுத்து நல்லா உனக்கு வேணும், நல்லா விக்கி சாவு அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருக்காரு. என்ன பார்த்துட்டே இருக்க, போய் தண்ணி எடுத்துட்டுவான்னு பூரி சொல்கிறாரு. பூரி சொல்கிறா சிவா கிட்ட, இவர் போய் என்னோட முட்டையை எடுத்து நல்லா விக்கி சாகணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு தண்ணி எடுக்கலான்னு போகிறாரு. அங்கே பிந்து வந்து நீ வந்து அவளுக்கு என்ன வேலை செஞ்சிட்ருக்க, நான் இந்தியானா அவள் பாகிஸ்தான், 2 பேரும் வந்து பேசிக்க மாட்டோம், உனக்கு வேணால் டிஃபன் பாக்ஸில் வந்து நான் சாப்பாடு கூட சேர்த்து நாளிலேருந்து எடுத்துகிட்டு வரேன், அவள் கூட சேராத, அவள் கூட பேசாத அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆமாம் என்னோட சாப்பாடு சேர்த்து எடுத்து சாப்பிட்டுறா அவள் சப்பாத்தி மூஞ்சி அப்படின்னு சொல்லி அவரும் திட்டாரு. உங்கள் மனசில் உள்ளதாங்க என் மனசில் இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிகிட்ருக்காங்க. உடனே அவள் போயிடுறா பிந்து. இவள் வந்து என்னை பற்றி அவள்கிட்ட பேசிகிட்டு இருக்க வான்னு சொல்லி சிவாவை கூப்பிட்டு போய் 2 பேரும் சிவாவை வச்சு சண்டை போட்டுக்கிறாங்க. என்ன அவள்கிட்ட சொன்னேன், பூரி சொல்கிறாங்க. பிந்து வந்து நீ ஒரு சரியான குண்டு மூஞ்சி சப்பாத்தி மூஞ்சி அப்படின்னு வந்து 2 பேருமே வந்து ஒவ்வொரு சண்டை போட்டுக்கிறாங்க. நடுவில் மாட்டிக்கிட்டு சிவா வந்து முழிச்சிட்ருக்காரு. 2 பேர்ட்டையும் அடி வாங்குறாரு. அப்பா நீங்கள் எப்படியாச்சும் போங்க, ஏதாச்சும் பண்ணிட்டு போங்கன்னு இவர் ஓடிடுறாரு. நடுவில் சண்டை தாங்க முடியாமல் அகாடமிக்கு வந்து முன்னாடியே வந்துடுறாரு உதய் வந்துட்டு, இது மாதிரி இன்னும் பூமி வரல, அதுக்குள்ளே என் பிளானை நான் வந்து சக்ஸஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு ககன் வராரு. ககன்கிட்ட போய், ககன் இது வந்து நான் பூமிக்கு எழுதுகிற லவ் லெட்டர், இதில் வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கான்னு கரெக்ஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் முன்ன பின்ன இந்த பொண்ணையும் லவ் பண்ணது கிடையாது, நீங்கள் தான் முன்னாடி பூமியை லவ் பண்ணியிருக்கீங்களா, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கேனா என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லவும், நீ ஏன் என்கிட்ட தர, இதை நீ யாருக்கு தரணுமோ அவங்கள்ட்ட கொடு அப்படின்னு சொல்லவும், ரொம்ப கம்பேர் பண்ணி கையில் தரவும் அவருக்கு அடுத்து கிழிச்சு போட்டுட்டு போயிடுறாரு மூஞ்சிலேயே தூக்கி போட்டுட்டு. இதை பார்த்த பூமி வந்து என்னத்தை அவர் கிழிச்சு போட்டு போகிறாருன்னு சொல்லவும், இது மாதிரி நம்ம வெட்டிங் இன்விடேஷன் கார்டு கொடுத்தேன் நம்ம கல்யாணத்துக்கு வர சொல்லி, இவர் என்னன்னா அதை கிழிச்சு போட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லவும் பூமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவர் இன்னும் என் மனசில் இருக்கார், அவர் மனசு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லவும் அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. உடனே அவங்க அப்பாட்ட போகிறாரு, சரச்சந்திராட்ட. உதய் போய் இது மாதிரி என் பூமி 2 பேர் மனசுலேயும் வந்து அவங்க 2 பேரும் இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதனால் இந்த கல்யாணம் நிறுத்திடலாம், நடக்காது அப்படின்னு சொல்லவும், என்ன மாப்பிள்ள அடிக்கடி இதே மாதிரி சொல்கிறீங்க, நான் எங்கள் பொண்ணு மனசில் என்ன இருக்குன்றது தெரிய வைக்கிறேன் வாங்க, அவள் நான் சொல்கிறது தான் கேட்பா, இந்த கல்யாணத்தில் அவள் முழு சம்மதத்தோடு தான் அவள் வந்து சம்மதிச்சிருக்கா அப்படின்னு சொல்லவும் பூமிகிட்ட கூப்பிட்டு போகிறாரு. பூமி அங்கேருந்து வரா. என்னப்பா அப்படின்னு கேட்குறா. இது மாதிரி நீ ககனம்மா உன் முழுசாக மறந்துட்டியா இல்லையான்னு சொல்லு அப்படின்னு சொல்லவும், மறந்துட்டேன் ககனை, நான் இப்போ என் மனசில் ககன் இல்லை அப்படின்னு சொல்கிறா. உடனே வந்து கண்ணை காட்டுறா அபூர்வா உதய்க்கு. அவங்க அம்மா மேலே சத்தியம், அவங்க அம்மா ஃபோட்டோ காமிச்சு அவங்க அம்மா மேலே சத்தியம் பண்ண சொல்லுன்னு சொல்கிற மாதிரி, உங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ண பூமின்னு சொல்கிறாரு உதய். உடனே வந்து இவருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. சரச்சந்திராவும் அதே தான் சொல்கிறாரு, அம்மா மேலே சத்தியம் பண்ணு, ககன் உன் மனசில் இல்லைன்னு சொல்லி அப்படின்னு சொல்லவும், அவங்க அம்மாட்ட எப்படி ஃபோட்டோ மேலே சத்தியம் பண்ணுவா, அவள் தான் வந்து பொய் சத்தியம் பண்ண மாட்டாள், அவள் இன்னும் லவ் பண்ணிட்டு தான் ககனை அதன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பக்கம் ஃபோட்டோ பக்கம் கையை எடுத்துகிட்டு போயிட்டு அபூர்வா பக்கத்தில் நிற்கிற அபூர்வா தள்ள வச்சுருவா. இவங்களும் எங்கள் அம்மாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் தான் இருக்காங்க, நானும் இவங்களை அம்மாவை தான் பார்க்குறேன், அவங்க அபூர்வா மேலே சத்தியமாக வந்து எங்கள் அம்மா அபூர்வாவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சத்தியமாக நான் ககன் லவ் பண்ணலன்னு சொல்லிடுறா. இதை வந்து வீடியோ எடுத்துடுறா நக்ஷத்ரா, அவன் சத்தியம் பண்ணுறத. இதை பேசிகிட்ருக்கதெல்லாம் உடனே இவங்களும் எப்பயாச்சும் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லவும், நீ வந்து அம்மா ஃபோட்டோவில் தானே சத்தியம் பண்ண சொன்னால், நீ என்ன அபூர்வா மேலே சத்தியம் பண்ணுறேன்னா சரச்சந்திரா கேட்குறாரு. இல்லைப்பா அவங்களும் என் அம்மா மாதிரி தான், நான் வந்து பொய் சொல்ல உண்மை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இப்போயாச்சும் நம்புறீங்களா எல்லாரும்னு சொல்லவும், உதயும் சரின்னு சொல்லி நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம்
ககன் வீட்டில் வந்து சாரதா எல்லாருக்கும் காஃபி கொடுக்குறா. இதை எல்லாருக்கும் காஃபி கொடுக்கவும் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்ல வராங்க. இல்லைங்க 2 பேரும் சொல்லாதீங்க எதுவும். பூரியவையும் சிவாவும் சொல்கிறா சாரதா. என் பையன் தான் ஃபஸ்ட்டு எனக்கு பர்த்டே விஷ் பண்ணணும், அப்புறம் எல்லோரும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே போய் ரூமுக்கு போகிறா. ககன் காஃபி கொடுக்குறா. ககன் வந்து எதுவுமே காட்டிக்காத மாதிரி படுத்து தூங்கிட்டுருக்காரு. காஃபி கொடுக்குறா. குடிச்சிட்டும் ஒன்றும் கண்டுக்காமல் போய் குளிச்சுட்டு கிளம்பி போகிறாரு ஆஃபீஸ்க்கு. போயிட்டு என்னப்பா திரும்பி ஏதோ வராரு, ஏதோ மறந்துட்டேன்னு சொல்லி என்னப்பான்னு கேட்கவும் இது மாதிரி ஆஃபீஸ் பேக் வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ அப்படின்னு மறந்துட்டேன், அதை தான் எடுக்க போகிறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாரு. திரும்பவும் அவங்க அம்மா டிசப்பாயிண்ட் ஆகிடுறாங்க. அவர் வந்து ஃபஸ்ட்டு விஷ் பண்ணணும்னு நினச்சி அவர் பண்ணலைன்னு சொல்லி. நீ அதுக்கு பூரி சொல்கிறாங்க, உங்கள் பையன் தானே ஃபஸ்ட்டு விஷ் பண்ணணும்னு சொன்னீங்க, பார்த்தீங்களா உங்கள் பையன் எப்படி போகிறாரு அப்படின்னு சொல்லி பூரி வந்து அவங்க அம்மாட்ட சாரதாட்ட சொல்லிகிட்ருக்கா. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போகிற எபிசோட் என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய் மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.